வந்துட்டாங்க ஐயா, வந்துட்டாங்க. ராமு ரொம்ப அலுப்பா இருக்குது, இதுக்கு எதுவும் செய்யலாத ராமு. என்ன சோமான நீங்க இப்பதான் ஒரு கஸ்டமரை பார்த்து அனுப்புனீங்க, உடனே இப்பதான் 5000 கிடைக்கிறீங்க, உடனே அனுப்புன்னு சொல்றீங்க. இல்ல என்னன்னு சொன்னால், இந்த கெட்டப்புக்கு ஒரு செட்டப் ஒன்று இருந்தால் நல்லா இருக்கும் தெரியுது. நீங்க அப்பாயின்மெண்ட் எடுத்தீங்களா சாமியை பார்க்க? ஐயா ஐயா கொஞ்சம் கண்ணை காட்டுங்கயா, அப்பாயின்மெண்ட் எல்லாம் வாங்கலையா? அப்பாயின்மெண்ட் எடுக்காம பாக்குறேன்டா கஷ்டம். ஐயா ஐயா கொஞ்சம் தயவு செய்து குடியா போன. சரி கொஞ்சம் 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 நிறுவு சோமண்ணே. நான் பரபச நிலையில் இருக்கிறேன் என்று சொல்லு. சொன்ன ஒரு 5000 பேசுறது அப்படின்னா. ஹலோ ஹலோ சாமியா? என்ன என்ன என்னன்னு சொன்னால், கோல் எடுத்த உடனே அவன் சுனாமி ஆண்டு கேட்கிறான். நம்ம நாடு ஒருமையின பிடியில் இருக்கிறதுக்கு காரணமே இந்த கருப்பு பணம் தான். மொத்த கருப்பு பணத்தையும் வெளியே கொண்டு வர்றோம். சிவாஜி பவுண்டேஷன் சென்னையில மட்டும் இல்ல, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் ஓபன் பண்றோம். ஊருக்கு ஊரு படிப்பு கொடுக்கிறோம், வேலை கொடுக்கிறோம். கிராமத்துக்கு கிராம ரோடு போடுறோம், சோறு போடுறோம். ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலையை நீ ஒருத்தன் எப்படி செய்ய முடியும் சிவாஜி? முடியும். எல்லாருக்கும் வணக்கம். உங்க கிராமத்தில் இருக்கிற அத்தனை பேருடைய கூரை வீடுகளையும் கல்லு வீடுகளா கட்டி தர்றோம். பள்ளிக்கூடங்க கட்டி உங்க பிள்ளைங்க அத்தனை பேருக்கும் படிப்பு கொடுக்கிறோம், சாப்பாடு போடுறோம். இங்க இருக்க தரிசு நிலத்தை நஞ்சையா மாத்த தண்ணிக்கு ஏற்பாடு பண்றோம். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், விவசாயம் பார்த்து இந்த கிராமத்தை பசுமையாக்குறது. நான் சொல்றபடி செஞ்சீங்கன்னா ஒரே வருஷத்துல இப்படி இருக்கிற உங்க கிராமம் இப்படி ஆயிடும். சோமண்ணே எப்படி நம்ம எவ்வளோ படிச்சோம், என்னென்னமோ ஜப்புக்கு ட்ரை பண்ணோம், எவ்வளோ இன்டர்வியூக்கெல்லாம் போனோம், நம்மள கணக்கெடுத்தாங்களா? இப்ப நம்ம ஆரம்பிச்ச பிசினஸ்ல எப்படி வசூல் சிவாஜி போட சாதனையை விட முருகடிச்சு போல. முத நாளே நல்ல ஒரு 10,000 தேரும் போல. என்ன அப்ப இன்னைக்கு 50-50 5,000. இன்னைக்கு நைட்டுக்கு ஒரே இந்த அவனுடைய பங்கு. என்ன இது 100 ரூபாயில ஒரு பங்கா? இல்லாம அவன் செய்ய